பொய் தூதர்கள். மக்காவின் வெற்றிக்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல்வேறு குலத்தவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு இறை தூதர் அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள் மூலம் அந்த பிரதேசத்து மக்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறே முசைலமா வாழ்ந்த பகுதியான யமன் மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு இறை தூதர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்து அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுக்க அனுப்பி வைத்தார்கள். அலி அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் தான் ஹாலித் பின் வலித் அவர்கள் யமனுக்கு சென்றிருந்தார்கள். எனினும் குறைந்த அளவே அவர்களின் பயணத்திற்கு வெற்றி கிடைத்தது. அதன் பின் தான் அல்லாஹுவின் சிங்கமான அலி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். யமன் தேசத்து மக்கள் அலி அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அலி அவர்கள் அன்றைய காலை தொழுகையை தானே முன்னின்று நடத்தினார்கள். அதன் பின் இஸ்லாத்தை பற்றி விரிவானதொரு விளக்கம் அளித்தார்கள். அதனால் கவரப்பட்ட அந்த ஹம்தான் பகுதி மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின் இறை தூதர் அவர்களின் இறுதி ஹஜ்ஜில் கடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அலி அவர்கள் யமன் பிரதேசத்தை விட்டு மக்காவிற்கு கிளம்பினார்கள். அப்போது யமன் தேசம் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஜகாத் என்ற ஏழை வரியை இறைவன் அனைத்து வசதி வாய்ப்புள்ள முஸ்லிம்கள் மீது கடமையாக்கி வைத்த பின் அதனை வசூலிப்பதற்காக நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் நிர்வாகிகள் நாடு முழுவதும் ஜகாத் பணத்தை வசூல் செய்து வந்தார்கள். இறை தூதர் அவர்கள் இறப்பதற்கு முன்பாகவே யமனை பல மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்புதாரியும் நியமிக்கப்பட்டார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தின் பிரச்சாரகராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில்தான் சன்னாவில் அஸ்வத் அன்சி என்பவன் தானும் இறை தூதர்தான் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டான். இவனது ஆரம்ப கால பிரச்சாரம் வெகு வேகமாக நடைபெற்றது. பனி அசத் மற்றும் துலைகா ஆகிய குலத்தவர்கள் தங்களது குலத்தைச் சேர்ந்த ஒருவனை தங்களுக்குரிய இறை தூதராக பிரகடனப்படுத்திக் கொண்டார்கள். மூன்றாவதாக முசைலமா என்ற பொய் தூதன் தோன்றினான். அஸ்வத் அன்சியின் வளர்ச்சி இவனுக்கு ஊக்கத்தை கொடுத்தது. இவன் தன்னை பொய் தூதனாக பிரகடனப்படுத்திக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் இறை தூதர் அவர்களுக்கு ஒரு மடலையும் அனுப்பி வைத்தான். அதில் இறைவனின் தூதனான முசைலமா இறைவனின் தூதனான முஹம்மதிற்கு எழுதும் மடல், உங்களது இறை தூதுத்துவத்தில் ஒரு பங்காளியாக நான் நியமனம் செய்யப்பட்டுள்ளேன். இந்த உலகின் பாதி நம்மை சேர்ந்தது, மீதி பங்கு குறைஷிகளுக்கு உரியது. ஆனால் இதில் அதிக உரித்துடையவர்கள் குறைஷிகளே என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தான். இதற்கு பதிலளிக்கும் முகமாக இறை தூதர் அவர்கள் பதில் கடிதம் ஒன்றை முசைலமா என்ற பொய்யனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் தூதரான முஹம்மதுவிடமிருந்து பொய்யனான முசைலமாவுக்கு இறைவனை போற்றி புகழ்ந்ததன் பின் நேர்வழியை பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக. சந்தேகமில்லாமல் இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது. இதில் அவன் தான் விரும்பியவர்களுக்கு அதிலிருந்து தன்னுடைய அடிமைகளுக்கு வழங்கி இருக்கின்றான். இரையச்சம் உடையவர்களுக்கே இறுதி வெற்றி உள்ளது. இந்த பொய்யனுக்கு அறிவுரைகள் மூலமும் படிப்பினைகள் மூலமும் அவனுடைய பொய்வாதத்தை முறியடிக்க இறை தூதர் அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இதனால் எந்த பயனும் விளையவில்லை. முசைலமாவோ தனது படைகளை திரட்டிக் கொண்டு முஸ்லிம்களை அச்சுறுத்தவும் முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்கவும் புறப்பட்டு விட்டான். இறை தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலும் முசைலமாவுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வருமாறு தன்னுடைய பிரதிநிதிகளுக்கு இறை தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அஸ்வத் அன்சி என்பவனை இறை தூதர் அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டு விட்டான். இறை தூதர் அவர்கள் இறந்ததன் பின்பு இந்த பொய் தூதர்களின் பிரச்சார வேகம் கடுமையாகியது. யமன் முழுவதும் கலவரச் சூழல் பரவியது. யமனில் இறை தூதர் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரிகள் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்திற்கு கலவரக்காரர்கள் வந்தமர்ந்தார்கள். இன்னும் மதீனாவையும் இந்த பிரச்சினை விட்டு வைக்கவில்லை. மதீனாவில் வாழ்ந்த குறைஷிகள் மற்றும் பனு தக்கீப் குலத்தவர்களை தவிர மற்ற குலத்தவர்கள் முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியினரோ இந்த பொய் தூதர்களால் கவரப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தனர்.
இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட உலக ஆசையால் வார்க்கப்பட்ட மனிதர்கள் பலர் தங்களை இறைவனது தூதர்கள் என பிரகடனப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் ஒவ்வொரு குலத்தவர்களும் தங்களது குலத்தவர்களிலிருந்து தூதர்கள் என பிரகடனப்படுத்திக் கொண்டவர்களுக்கு வலுச்சேர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களை ஆதரித்தும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அமீர் பின் துஃபைல் என்பவர் பனு ஆமிர் குலத்தைச் சேர்ந்தவர். வெளிப்படையாகவே இவ்வாறு கூற ஆரம்பித்தார்கள்: நான் அரேபியா முழுவதற்கும் தலைவராக ஆக விரும்புகின்றேன். எனவே குறைஷிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை என்று அறிவித்தார். பனு அசத் கோத்திரத்தாரின் நண்பர்களான கதோஃபான் கோத்திரத்தார்கள், நாங்கள் ஏன் குறைஷி குலத்தில் உதித்த ஒருவரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எங்களது நண்பர்கள் இருக்க நாங்கள் ஏன் குறைஷி குலத்து இறை தூதருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூற ஆரம்பித்தார்கள். இன்னும் குறைஷிகளின் இறை தூதர் இறந்து விட்டார், பனி அசத் இறை தூதர் உயிருடன் உள்ளார் என்று இரு மாப்புடன் கூறினார்கள். பல நூற்றாண்டுகளாக யமன் தேசத்தை அரசாண்டு வந்த ஹிமையரைட்ஸ் குலத்தவர்களின் இறுதி மன்னரான நுமான் பின் முன்சிரின் பேரனான அப்துல் கைஸ் என்பவனும் தன்னை இறை தூதராக பிரகடனப்படுத்திக் கொண்டான். ஆண்கள் தான் என்றில்லை, பெண்கள் கூட தாங்களும் இறை தூதர்கள் தான் என பிரகடனப்படுத்தும் செயல்களும் நடைபெற்றன. சஜா என்ற யமன் தேசத்து பெண்மணி தன்னை பொய் தூதராக பிரகடனப்படுத்திக் கொள்ள கிறிஸ்தவ குலமான பனு தக்லீஃப் கோத்திரத்தார்கள் இந்த பெண் பொய் தூதரை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் பொய் தூதர்கள் தங்களுக்குள்ளே ஒருவர் மற்றவரது தூதுத்துவத்தை பொய் என பிரஸ்தாவிக்க ஆரம்பித்தார்கள். துலைகா என்பவன் தொழுகையிலிருந்து சஜதாவை நீக்கிவிட்டான். மதுபானம் அருந்துவதும் விபச்சாரமும் தடை செய்யப்பட்டதல்ல என்று முசைலமா அறிவித்ததோடு பெண் தூதராக அறிவித்துக் கொண்ட சஜாவை திருமணம் செய்து கொண்டதோடு 5 வேளை தொழுகையை 3 வேளையாக மாற்றினான். நீக்கப்பட்ட காலை மற்றும் இரவு தொழுகையானது சஜாவின் திருமண கொடைகளாகும் என்றும் அறிவித்தான். இவ்வாறாக விதவிதமான அறிவிப்புகள் வெளிவரத் துவங்கின. இதில் குறிப்பிடத்தக்கதும் நாம் கவனிக்கத்தக்கதும் என்னவென்றால், யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்கள் அனைவரும் உறுதியாக இருந்த அதே வேளையில் சமீப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியோர்கள்தான் இவ்வாறான பொய் பிரச்சாரத்திற்கு பலியானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களது எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தால் மிக எளிதாக அவர்களால் குழப்பத்தை உண்டு பண்ண முடிந்தது. துலைகா என்பவன் மட்டும் அவனது பிரச்சாரத்தின் காரணமாக மட்டும் பனு தாய் மற்றும் அசத் குலத்தவர்களையே ஒன்று திரட்டி வைத்திருந்தான். அபுபக்கர் அவர்கள் ஹலீஃபா பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இந்த விவகாரத்தின் தாக்கத்தை உணர ஆரம்பித்து இதனை முறியடிக்க திட்டம் வகுத்தார்கள்.